இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன கொஷின் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, பின் வருவனற்றுள் எது உண்மை, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வைஸில் ஏ என்பவர் பியினுடைய சகோதரர் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏக்கும் பிக்கும் பார்த்தோன்னா ஸோ பிரதர் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனில் பி என்பவர் பார்த்தோன்னா ஏனுடைய சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேபி இருக்கலாம். சரிங்களா, அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஸோ இருக்கலாம். சரிங்களா, ஒரு வாய்ப்புகள் வந்தால் இருக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா, அப்போ இது ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஏ என்பவர் பியை விரும்புகிறார். ஏன்றவங்க பார்த்தோன்னா பியை வந்து லைக் பண்ணுறாங்க. பி என்பவர் சியை விரும்புகிறார். பின்றவங்க பார்த்தா சியை லைக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்றவங்க வந்து சியை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன்றவர் பார்த்தா சியை விரும்புகிறான்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போது இது ரெண்டும் இப்படி இருந்தால் எனில் வந்து சொல்லிடுறாங்க இப்படி இருக்குன்னு. இவங்க வந்து பார்த்தோன்னா ஏ வந்து பிஏ லைக் பண்ணுறாங்களே தவிர பிஏ வந்து சிஏ லைக் பண்ணுறாங்க. ஆனால் ஏ வந்து சிஏ வந்து லைக் பண்ணுறதா கிடையாது. சரிங்களா, அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே தப்பாக இருக்குது. சரிங்களா, ஸோ இது தப்பாக இருக்குது, லைக் பண்ணவே கிடையாது. சரிங்களா, பிஏ மட்டும் தான் லைக் பண்ணுறாங்க, ஆனால் சிஏ லைக் பண்ணுறது கிடையாது. அப்போது ஆப்ஷன் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ ராங்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏபிசின்னு இருக்குல்ல, இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ 3 விதமாக நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியும் அண்ட் சியும் நாட் ஈக்குவல்னா ஏவும் சியும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸோ ஏக்கும் சிக்கும் பார்த்தோன்னா ஸோ நாட் ஈக்குவல் தான். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே நாட் ஈக்குவல் வரும்போது அப்போ சியோட வேல்யூஸும் பார்த்தோன்னா ஸோ கண்டிப்பாக நாட் ஈக்குவலாக தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. மேபி ஈக்குவலாக கூட இருக்கலாம், சரிங்களா. ஏன்னா ஏக்கும் பிக்கும் உடைய ரிலேஷன் தான் என்ன இருக்குது, ஸோ நாட் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா, ஆனால் ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது ஏக்கு வந்து பார்த்தோன்னா 5ன்னு கொடுக்குறேன். சரிங்களா, ஏக்கு 5 இருக்குன்னா பிக்கு வந்து பார்த்தோன்னா அதோட எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. சரிங்களா, ஆனால் இங்கே 6 இருக்கலாம்னு வச்சிங்களா, பிக்கு வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கலாம், வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். அப்போ ஏவும் பியும் நாட் ஈக்குவல் தான். சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6ஆகவும் இருக்காது. சரிங்களா, வேறு ஏதோ இருக்கலாம். சரிங்களா, என்ன இருக்குது, வேறு ஏதோ இருக்கலாம். அப்போது பியும் நாட் ஈக்குவல் சியை தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா சி என்று ஏல கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏவும் சியும் கண்டிப்பாக எனக்கு நாட் ஈக்குவல் தான் வரும். சரிங்களா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது. சரிங்களா, எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்டு 3 சரிங்களா ஈக்குவல் அப்படின்னு, ஏன்னா ட்ரூவானது தான் கேட்குறாங்க. சரிங்களா, அனைத்தும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அனைத்தும் சரி என்ற ஆப்ஷன் வரையே வராது. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. சரிங்களா, அது தவறு. அப்போது அது வந்து வராது. சரிங்களா, இந்த சி ஆப்ஷனும் வராது. அப்போது இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்குது. சரிங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே தப்பாக இருக்குது. சரிங்களா, இது வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. சரிங்களா, அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது, ஆனால் இது ஒன்னோட லிங்க் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அதுவும் தப்பு, இதுவும் வராது. அப்போது பார்த்தோன்னா எதுவும் சரியல்ல. சரிங்களா, இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எதுவும் சரியல்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண முடியுது. சரிங்களா, ஸோ நன் ஆஃப் 3 எதுவுமே இங்கே சரியில்லை அப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, ஆனால் இங்கே கொடுத்துக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ 1ம் ஸோ அந்த 3ம் ஸோ ஷூட்டபுளாக இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை. சரிங்களா, ஏன்றவங்க பார்த்தீங்கன்னா பியோடைய சகோதரர் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது அங்கே ஆப்ஷனில் ஸோ கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. அதனால் இப்போது இதுவும் வராது. சரிங்களா, அப்போது இது 3மே வராது. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சரு. எதுவும் சரியல்ல, இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எதுவுமே சரியில்லை. சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, எம் என்பவர் என்னின் மகள். சரிங்களா, எம் என்பவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் குரூப் 4க்காக 2500 மேக்ஸ் கொஷின் வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயசில் வந்து பார்த்தோன்னா இது வீடியோவுடைய நம்பர் வந்து பார்த்தோன்னா 39. பர்டிகுலராக ரீசனிங் டாப்பிக்கில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9வது பார்ட் வீடியோஸாக இது இருக்கும். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது எம் என்பவர் பார்த்தோன்னா என்னுடைய மகள். சரிங்களா, எம்ன்றவங்க பார்த்தோன்னா என்னுடைய மகள். சரிங்களா, இப்போது எம்மு என்னன்னு நான் இப்படி எழுதிக்கிறேன்.
இப்போது எம்ன்றவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் சரிங்களா, மகள்னா கேர்ளாக இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் சரிங்களா. மகளுங்க சரிங்களா, எங்க டாட்டர் அப்படி சொல்லிக்கிறாங்களா அதனால். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னின் மகன் ஓ சரிங்களா, என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓ, என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ. அப்போ இங்கே பையனாக இருக்காங்க சரிங்களா, இங்கே பையனாக இருக்காங்க. அடுத்து மற்றும் ஓபியினுடைய அப்பா, ஓ வந்து பார்த்தீங்கன்னா பீனுடைய அப்பா, அதாவது ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா பீனுடைய அப்பா தான் இவங்க ஓ சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்பா ரிலேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓ பீன் அப்பா, பீனுடைய அப்பா ஓ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பீக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் சொல்கிறாங்க, பீக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அதாவது இவங்க கண்டிப்பாக ஒரு பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனாக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணாக இருக்கலாம் சரிங்களா. ஒரு பாயாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ளாக இருக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கு அதாவது இவங்களுக்கு அந்த பேரண்ட்டுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்க யாரோ ஒருத்தர் அம்மா இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவங்களுடைய சன்னு தான் இவங்க இருக்கானா, இவனுடைய அப்பா ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா ஸோ பீனுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஓன்றவங்க பாருங்கள், ஓ பீனுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. ஓ பீனுடைய அப்பா, ஓ பீனுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா. அதாவது ஆல்சோ ஃபாதர் ஆஃப் பி சரிங்களா, ஆல்சோ ஃபாதர் ஆஃப் பி. ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்படி இருக்குது. ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஓய் சன் வந்து என்னு, ஓய் சன் வந்து என்னு, அப்புறம் பார்த்தோன்னா ஓய்ஸ் ஃபாதர் வந்து பார்த்தோன்னா ஸோ பி இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஸோ ஓக்கும் அதாவது பிக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் வரும்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஷூட்டபிள் ஆகும். எப்பவுமே இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஆப்ஷன் வச்சா செக் பண்ணணும், எது எதெல்லாம் உங்களுக்கு ஷூட்டபிள் ஆகும் அது செக் பண்ணணும். ஸோ அத்தைன்ற ரிலேஷனும் வராது சரிங்களா, அத்தைன்ற ரிலேஷனும் வராது, இந்த அம்மான்ற ரிலேஷனும் வராது, இங்கே சகோதரின்ற ரிலேஷனும் வராது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ கிராண்ட் மதராக இருக்கலாம், இல்லை கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம், அந்த மாதிரி தான் வருமே சரிங்களா. ஏன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா ஸோ ஏஜ்டு பர்சனாக வந்து இருக்காங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சனாக யார், ஸோ இவங்க ஓன்று தான் சரிங்களா. ஸோ ஓன்றுனா ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா பீனுடைய அப்பா சரிங்களா, ஓன்றவங்க பார்த்தீங்கன்னா பீனுடைய அப்பா. ஸோ ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவங்க எதுனா ஒரு ரிலேட்டிவ்னு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்னும் பியும் யாருன்றது கரெக்டாக சொல்லலை சரிங்களா. அப்படி இருக்கும்போது கொடுத்துக்கிற ஆப்ஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கிராண்ட் மதராக இருக்கலாம், இல்லை கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம். இந்த இடத்துல கிராண்ட் மதர் கொடுத்ததுனால ஸோ மேபி அதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியுது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு கொடுக்காரு சரிங்களா இந்த இடத்துல. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா 3ஆவது கொஷின்ஸு, ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க சரிங்களா. 7 என்ற எண்ணிக்கை வந்து எத்தனை வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17லேருந்து ஸோ 27, 37, 47, 57, ஸோ அங்கே 67. இது மொத்தம் எத்தனை இருக்குன்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது, இதில் 6 இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ 87, அடுத்து 97 இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79 இப்படி வரும் சரிங்களா. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா கவனிங்க, மொத்தம் இதில் 9 நம்பர் இருக்கும். இங்கே 1 இருக்குது சரிங்களா, இங்கே 1 இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 7 வருதுல, மொத்தம் இப்போ 10 நம்பர் வந்துடும் இதில் சரிங்களா, 10 நம்பர் வந்துடும். இதில் 2 7 இருக்குது சரிங்களா. ஆக மொத்தம் இங்கே மொத்தம் எத்தனை பாருங்கள், 6 2 8, ஸோ இங்கே ஒரு 10. ஆக மொத்தம் 18 7 வந்து வந்திருக்கும் சரிங்களா. எத்தனை வந்திருக்கோம், 18 7ன்னு வந்திருக்கும். இதே அவங்க எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, 6 கேட்டாலும் சரி, 1 கேட்டாலும் சரி, ஸோ ஈரலுக்கு என்னை பொறுத்தவரை ஸோ எல்லாத்துக்கும் 18 தான் ஆன்சர் சேமாக வரும் சரிங்களா, வேறு எதுவுமே வராது. அதனால் எந்த கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் 18 சொல்லிட்டு போட்டு வந்துடலாம் சரிங்களா. இல்லைனா நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட போட்டுவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 4வது கொஷின் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர் இருக்குது, இதில் தவறான எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் வந்து என்னன்னு நான் எழுதுகிறேன். 89, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 78, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 86, அப்புறம் 80,
அப்புறமா 85, அடுத்து 82, அடுத்து 83ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது எடுத்தோடனே இதனோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். சரிங்களா? இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸோ 11 79 89 11 வருது டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 8 இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அப்போது இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 6 இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. சரிங்களா? இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 இருக்குது. இப்படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது எல்லாமே இது 3 பார்த்தோன்னா ஆட் நம்பர் இருக்குது, இங்கேயும் ஆட் நம்பராக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல சரிங்களா இங்கே 9 அப்படின்னு வந்திருந்தா, சரிங்களா என்னது 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா, இந்த இடத்துல 87 இங்கே வந்திருந்தா, சரிங்களா 87ன்னு வந்திருந்தா, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வரும். சரிங்களா? ஸோ 9னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 87 வந்துடும். அடுத்து இங்கே 87 இருந்துச்சுன்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 7 வந்துடும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 87க்கும் 80க்கும் பார்த்தீங்கன்னா 11 9 7 5 3 1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் நம்பராக இருக்குல்ல. ஸோ எல்லாமே கண்டினியூட்டியாக ஸோ ஆட் நம்பராக வந்துருக்கிறதுனால இது ஆட் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்பரு. அப்படி வரும்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 87 வர இடத்துல 86ன்னு வந்திருக்கு. ஸோ அது 86 தான். ஸோ அந்த ஆன்சரில் தப்பாக வந்திருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சரியான விடை 86 தான். ஸோ கரெக்ட் இந்த இடத்துல. சரிங்களா? அதுதான் தப்பாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷின்ஸு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எத்தனை எண்களை கேட்குறாங்க. சரிங்களா? 7ஆல் வகுக்கக்கூடிய ஸோ எத்தனை எண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ 7ஆல் வகுப்பு பண்ணணுன்னா இது 300க்கும் 600க்கும் தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போது 300 வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கூடாது, 600 நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இப்போது 300 வந்துருக்கு. அப்போ நம்ம அடுத்த நம்பரை தான் எடுக்கணும், 301 எடுக்கணும். 301 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை முறை வரும்னா 301 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 21 மீதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? இல்லை 7 லாங் 28. சரிங்களா? 7 லாங் 28 மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? அப்போ 21 இருக்குது. 21 பார்த்தா 3, அப்போ 43 முறை இருக்கும். அப்போ 7ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ 301ஆல் டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்புறம் இங்கே 600 இருக்குல்ல. சரிங்களா? இந்த 600 இருக்குது. இந்த 600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தான் செக் பண்ணணும். சரிங்களா? 600க்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 595 தான் உங்களுக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? 595 தான் டிவைட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 301 ஸ்டார்ட் பண்ணி அப் டு எக்ஸட்ரா 595 தான் இது டிவைட் ஆகும். அப்போ இதுக்குள்ளே எத்தனை நம்பருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஸோ TN = A + n-1 D இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். இப்போ TNன்னா ஸோ லாஸ்ட் நம்பர் 595 இதுதான் 595 = ஏன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 301 ப்ளஸ்ஸு n-1னா ஸோ n-1 அப்படியே எழுதிக்கணும். டின்றது பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 7 தான் இருக்குமே எல்லாத்துக்கும். சரிங்களா? ஏன்னா 7ன்றது ஒவ்வொரு நம்பரும் ஆட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் அது 7ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 301 ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக வரும். ஸோ ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக வந்து என்ன அது நெகட்டிவ் ஆகிடும். அப்போ 595 - 301 = n-1 இது அப்படியே இருக்கும். இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிடும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏன்னா அங்கே மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். இப்போ 595 நீங்கள் 301ஆல் நீங்கள் என்ன பண்ணால் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 9 4ன்னு வரும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். இது கழிங்க. சரிங்களா? ஸோ 4 இது 9 இது 2 294 வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை 7ஆல் வகுக்கணும். சரிங்களா? 7ஆல் வகுத்தா உங்களுக்கு 7 லாங் 28க்கு 8 மீதி 1 14 இருக்கும். 7 2 14. சரிங்களா? அப்போது என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா 42 கிடச்சிருக்கு. இப்போ அந்த பக்கம் n-1 இருக்குது. இந்த -1 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? +1 ஆட் ஆகும். அப்போ என்னன்றது பார்த்தீங்கன்னா 43 கிடைக்கும். சரிங்களா? 43 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை 43. சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்.
இப்போ பாருங்கள் அடுத்து என்ன கொஷின் சொல்கிறாங்கன்னா 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/4 என்ற கூட்டுத்தொடருடைய ஸோ மதிப்பு வந்து கேட்குறாங்க. அதாவது என்ற ஒரு தொடருக்கு இந்த தொடருடைய ஸோ மதிப்பு தட் மீன்ஸ்னால் இதனுடைய சம்மு வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதனுடைய கூடுதல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பார்த்த உடனே இது ஏபி சீரிஸ் சொல்ல முடியாது. ஏன்னா ஏபி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வரணும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வராது. சரிங்களா, அப்போ இது ஒரு ஜிபி சீரிஸ் தான். அதாவது ஜாமெண்ட்ரி ப்ராக்ரெஷன் அந்த சீரிஸ் சொல்லுவாங்க, பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜிபி சீரிஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷியோஸ் வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்கும். அதாவது இந்த செகண்ட் நம்பரை முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், சரிங்களா, செகண்ட் நம்பருடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணும்போது அது வந்து ரேஷியோஸ் வந்து சேமாக வரும். அதான் ரூல். சரிங்களா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 1/4 உங்களுக்கு காமனாக வரும். அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேர்? ஜாமெண்ட்ரிக் ஸோ ப்ராக்ரெஷன் அந்த சீரிஸ் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா a/1 - 6. ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 4/1 - 6ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ 1/4. சரிங்களா, இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணும். அப்போது 1/4 வரும். இதுதான் 6. சரிங்களா, 6. அப்போது 1/4. இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 4 ஸோ 4 - 1 3/4 வரும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணி இந்த 4 மேலே போயிடும். அப்போ 16/3ன்னு வந்துடும். சரிங்களா, 16/3ன்னு வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 16/3 தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ 7வது கொஷின்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது பின்வருவனற்றுடைய கூடுதல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, கூடுதல்னால் சம்மு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதனுடைய சம்மு வந்து என்ன கேட்குறாங்க. இது வந்து ஒரு சீரிஸ் இருக்குது. இது பார்த்தாலே நல்லா தெரியுது ஏபி சீரிஸு. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சீரிஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய சம்மு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா n/2 a + l. n/2 என்னது? a + l. இதுதான் மீனிங். சரிங்களா, அப்போ n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறான்னு என்ன ஃபார்முலானா முன்னாடி தான் சால்வ் பண்ணிடல. ஸோ tn = a + n - 1d. இதுதான். சரிங்களா, tnன்றது லாஸ்ட் டேர்ம் 97, ஏன்றது முதல் டேர்ம் 6 ப்ளஸ் n - 1. இந்த டின்றது பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு நம்பருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 7 இருக்குது. அப்போ நான் 7 இங்கே போட்டுக்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா அடுத்து வந்து என்ன வரும் பாருங்கள். இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் ஏன்னா இங்கே டி வரும், இங்கே 7 வரும்ல. இந்த இடத்துல டி வர இடத்துல தான் நான் 7 வரும். அந்த 7 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிங்களா, இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ 97 7ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 97 7ஆல் வகுத்தா நம்மளுக்கு இது வந்து பார்த்தோன்னா வகுத்தா என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா வகுக்க முடியாது. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே. ஏன்னா இந்த இடத்துல இந்த டி இருக்குல்ல, இந்த டி வந்து பார்த்தோன்னா இங்கே 7. சரிங்களா, இந்த 7 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போர்ட்மாஸ் ரூல் வந்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆட் சிம்பிள்ஸ் எல்லாம் சரிங்களா அது ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது வந்து ஃபுல் டேர்ம்ஸாக இருக்குது. சரிங்களா, இது வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா, என்ன பண்ணிடுறேன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ எடுத்துகிட்டு வந்தால் 97 - 6 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 91 கிடைக்கும். இப்போ இந்த 91 இங்கே இருக்கக்கூடிய 7ஆல் வகுத்து இங்கே n - 1 வந்துடும். இப்படி வந்துடும். இப்போ 91 7ஆல் வகுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 91 7ஆல் வகுத்தா உங்களுக்கு 7 மீதி 2 1 அப்போ 13. சரிங்களா, அப்போ n = 13 கிடைக்கும். இந்த பக்கம் -1 வந்து ஈக்குவல் ஆப்போசிட் போச்சுன்னா ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். சரிங்களா, அப்போ n = 14 கிடைக்குது. என்னோட ஆன்சர் 14. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 14 போட்டால் 14/2 வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்துடும். 7 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரு 6. சரிங்களா, ஏன்றது ஃபஸ்ட் நம்பரு 6 ப்ளஸ்ஸு இங்கே 97 இருக்குல்ல 97 போடணும். 97 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 103 கிடைக்கும். 103 × 7 7 21 1 அடுத்து 7 1 7. அப்போ 721 ஆன்சர் கிடச்சிடுச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. அடிக்கடி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜிபி சீரிஸு ஏபி சீரிஸ் எல்லாம் அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரீசனிங்கை பொறுத்தவரை இந்த ஏபிக்கு ஜிபிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். அடுத்த கொஷின்ஸு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ F10 சரிங்களா இப்படி கொடுத்துருக்காங்கன்னா F10 ஆன்சர் வந்து என்னென்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, F10 ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே F1 ஆன்சர் வந்து 1, F2 ஆன்சர் 3. அப்படி இருக்கும்போது Fn ஆன்சர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, Fn ஆன்சர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல F வந்து நான் 3 கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள். 3 கொடுத்தா 3 - 1 F2 ஆகுது. F2 ப்ளஸ்ஸு அது F2 - 1 F3 - 2னா ஸோ F1ன்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போது F3னா அதனுடைய ஆன்சர் பாருங்கள் 2 1ன்னு ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போது F3னா 2ம் 1 ஆட் பண்ணுவோம். 2யும் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4. சரிங்களா, அப்போ F3 ஆன்சர்னா ஸோ 4. அப்போது F4 ஆன்சர்னால் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த 3 ஆன்சரையும் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி. சரிங்களா, ஸோ F2 ஆன்சர் நம்ம ஆட் பண்ணோம். அதோடைய ஆன்சர் வந்து ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். சரிங்களா, 7 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F5னா அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா F4 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 11 கிடைக்கும். அடுத்து F6னா அப்போ F5 ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா F4 வந்துருக்கிறது ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போ இது பார்த்தீங்கன்னா 18 கிடைக்கும். அடுத்து F வந்து 7னா அப்போ F6 ஆன்சர் ஆட் பண்ணி அப்புறம் 5 ஆன்சர் ஆட் பண்ணணும். அப்போ 11 கிடைக்கும். அடுத்து F8 வரும்போது பார்த்தீங்கன்னா F7 வந்து ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 29 வரும். அப்போது இந்த F8ன்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். முன்னாடி வர டேர்ம்ஸை ஆட் பண்ணும். அப்போ 29 + 18 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30 37 47 வரும். அடுத்து F9 ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் 14 6 மீது 1 ஸோ 3 7 76 கிடைச்சிரும். சரிங்களா, 76 கிடைச்சிரும். சரிங்களா, 76 கிடைக்கும். F8யும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும். சரிங்களா, அடுத்து F10னா F9 ஆன்சர் ஆட் பண்ணணும். F9 ஆன்சர் வந்து 76 ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு இங்கே 47 இருக்குது. சரிங்களா, அதையும் ஆட் பண்ணுங்கள். 47 ஆட் பண்ணுங்கள். இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு இதையும் ஆட் பண்ணால் ஸோ 6 + 7 13க்கு 3 மீதி 1 ஸோ இது 5 இது 7 12 ஆகிடும். அப்போது F10 ஆன்சர்னா இருக்கும் ஸோ 123 இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இருந்தால் F3ன்னு இருந்தால் அது வந்து ஈக்குவல் டு F2 + F1ன்னு எழுத முடியும். அப்போ பேக் டு பேக் அந்த நம்பர்ஸ் பேக் டு பேக் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா ஸோ ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேல்குலேஷன் வந்து ஆட் பண்ண கொஞ்சம் கற்றுக்கணும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரியான விடை. நான் திரும்ப சொல்லிடுறேன். இது ஏன் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா Fக்கு 4 நான் கொடுத்தேன்னா அந்த இடத்துல F3 + F2ன்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா, இந்த மாதிரி வரும். அப்போது அதனுடைய பிஃபோர் டேர்ம்ஸ் பேக் டு பேக் வந்து அப்ளை பண்ணும்போது தான் இது வரும். சரிங்களா, அதனால தான் எல்லாமே நான் என்ன பண்ணேன் ஸோ அப்ளை பண்ணிக்கினேன். அடுத்து பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள். ஸோ 1வது கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் கவனிக்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A மே 1ஆம் தேதிக்கு முன் Bக்கு 250 கிலோ அரிசியை வழங்குவதற்கு B உடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அன்றைய நாளுக்கு முன்பு A 130 கிலோ கிராம்களை மட்டுமே வழங்குகிறார். அதற்கு பிறகு அரிசி வழங்கவில்லை. மே 1ஆம் தேதிக்கு பிறகு 130 கிலோ கிராம்களை B தன்னிடம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷனில் நான் வந்து உங்களுக்கு அரிசி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தமாக போட்டுக்கிறாங்க. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒப்பந்தமாக போட்டுக்கிறேன். சரிங்களா, ஸோ மே 1ஆம் தேதி நான் சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு அரிசி தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோ அரிசி மட்டும் தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, 130 கிலோ அரிசி மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் அதற்கான தொகையை ஏயிடம் செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கான தொகையை செலுத்த வேண்டியதில்லை சொல்கிறாங்க. அடுத்து அதற்கான தொகையை ஏயிடம் செலுத்த கடமைப்பட்டுள்ளா சொல்லியிருக்காங்க. அதற்கான பகுதி தொகையை ஏயிடம் செலுத்த கடமைப்பட்டுள்ளா அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போது இங்கே என்ன புரியுது அப்படின்னா
ஸோ ஒப்பந்தம் போடும்போது சரிங்களா, ஸோ ஒப்பந்தம்னு அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த 130 கிலோ அரிசிக்கு வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ தரணும்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடமைப்பட்டிருப்பார். அவர் அதுக்கான தொகையை ஏயிடம் செலுத்த கடமைப்பட்டுள்ளார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரிங்களா, ஆனால் கொடுத்துருக்கேன் அந்த அரிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கொடுக்க முடியல சரிங்களா. அப்போது கொடுத்துக்கிற காசுக்கு அது கொடுத்துக்கிற அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காசு வந்து கொடுக்கணும் சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல மீனிங்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ வந்து போட்டிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், கேள்வி வந்து பொறுமையாக கவனிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு. ஆனந்த் அவரது தந்தையாருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரது தாயார் தந்தையாரை விட 5 வயது இளையவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனந்தை விட 20 வயது மூத்தவர்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது ஆனந்துக்கும் அதுவும் ஆனந்தனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனந்தனுடைய தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது வந்து என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆனந்துடைய தந்தையார் சரிங்களா, ஆனந்தன்றவங்க பார்த்தீங்கன்னா பையன் இங்கே இருக்குது, ஆனந்தங்க எழுதுகிறேன். இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ 2 வருஷம் கழிஞ்சு தான் ஸோ குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஒய்ஃபு சரிங்களா, இவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 5 இயர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஏஜுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20 வயசு வந்து மூத்தவர்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்களுடைய பையனோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மூத்தவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க மூத்தவங்க 20 இருக்கும். இப்போது என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, இப்போது அந்த அவங்க அப்பா சரிங்களா, அவங்க அப்பாவுக்கு வந்து மேரேஜ் ஆகும்போது வந்து எத்தனை வயசு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, அதாவது ஆனந்திற்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10ன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. இங்கே 10ன்னு சொல்லிடுறாங்க. 10ன்னு சொல்லிக்கும்போது அப்போது இவங்களுடைய வயது சரிங்களா, அவங்களுடைய ஒய்ஃபோட வயது பார்த்தீங்கன்னா இங்கே 20 வயது மூத்தவர் சொல்லிடுறாங்க. ஆனந்தை விட 20 வயது மூத்தவர். அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், 30 இருக்குமா சரிங்களா, 30 இருக்கும் சரிங்களா, 30 இருக்கும். இவங்கள வந்து பார்த்தோன்னா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து 5 வயசு சின்னவங்கன்னு சொல்கிறாங்க ஒய்ஃபு சரிங்களா. அப்போது இவங்களுக்கு வந்து 35 வயசாக இருக்கும் சரிங்களா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போது ஆனந்த வயசு வந்து 10னா அவங்களுடைய அம்மாக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது 20 வயசு மூத்தவர்னா அப்போ இந்த 10 வயது இங்கே ஆட் பண்ணால் 30 வரும். இவங்க அப்பாக்கும் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய கணவருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுனால 5 வருஷம் ஸோ அதிகமாக இருக்கும் யாருக்கு, அவங்க அப்பாவுக்கு வயசு சரிங்களா. அப்படி இருக்கும்போது இங்கே 2 வருஷம் கழித்து தான் அவங்க குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்போ இங்கே என்ன பண்ணிங்கன்னா நம்ம 2 ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்கும் 12ன்னு கிடச்சிருக்கும் இந்த இடத்துல சரிங்களா. ஆனந்தனுடைய வயது என்ன இருக்குது 12ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 12 இந்த 35 நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 23 கிடைக்கும் சரிங்களா. அப்போது அவனுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேரேஜ் ஆகும்போது எத்தனை வயசுனா 23 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய 23 சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ 10 கொஷின் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.